பிரசாந்த், உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்களேன். அப்படிலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை ஜனனி. இதே மாதிரி ஒரு கல்யாணத்தில் தான் நான் சரண்யாவை மீட் பண்ணேன். வாவ். ஆமாம், நான் ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக திருநெல்வேலி போயிருந்தேன். அப்போ தான் எங்கள் ஃபர்ஸ்ட் மீட். அடப்பாவி. விரட்டி சைட் அடித்தேன். அடிப்படா. அவளும் பயங்கரமாக லுக் அவுட்டா. மாற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டோம். ஆனால் மனசில் இருக்கிற எதையும் பேச முடியல. அப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். சரியாக 1 வீக் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பார்த்தேன். அவளும் செம லுக்கு, சிரிப்பு, கள்ளி. அடைப்பாகிட்ட கறி அப்படியே அடிச்சுடுறான் பாரு. அப்போ முடிவு பண்ண இவ தான் என் லைஃப்னு. அப்ப தேன்மொழி வாழ்க்கை மச்சான், ஏண்டா அங்க என் தங்கச்சி அமர்த்து இன்னொரு கல்யாணம் பண்றியா? ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் மச்சான் மச்சான், அவசரப்படாதீங்க மச்சான். நம்புங்க மச்சான், தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க மச்சான். காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். கல்யாணம் எனக்கு இல்ல, அவர் தங்கச்சிக்கு. ஏய் யாருகிட்ட கதை விடுற? நீ ஒரு பொண்ணு கூட பைக்ல போதே தங்கச்சியை பாத்துருக்காடா? யாரா? யாரு? ஐயோ மச்சான், அவங்க என் ஃப்ரெண்டு. தேனி தப்பா புரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கான்.